Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் பார்க்க போகிறோம். சண்டே ஸ்பெஷல் ஒன்று சிக்கன் நான்வெஜ் எதுவுமே கிடையாது. இன்றைக்கி வந்துட்டு ஒரு குஸ்கா மாதிரி ப்ளைன் தக்காளி சாதம் சொல்லலாம், இல்லை குஸ்கா அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சன்னா கிரேவி, தயிர் பச்சடி செய்ய போகிறோம். ஒரு 25 டேஸ்க்கு வந்துட்டு 1ஆம் தேதியிலேருந்து விரதம். வெள்ளியங்கிரி கோவிலுக்கு போகிறாங்க ஹஸ்பண்ட். ஸோ நான்வெஜ் எதுவுமே கிடையாது. ஆஃப்டர் 25க்கு அப்புறம் கோவிலுக்கு போயிட்டு வந்து தான் வருஷத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி போவாங்க சிவன் கோவிலுக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி வந்துட்டு சிம்பிளாக வெஜ்ஜில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போது மணி வந்துட்டு 2 இருக்கும். கடை சாத்திட்டு பால் பாக்கெட் எடுத்துகிட்டு வந்தேன். வந்துட்டு பால் ஊற்றி வச்சுட்டு காஃபி குடிச்சிட்டு ரெஃப்ரெஷ்ஷாக காலைல எழுந்திரிச்சது. ஸோ அதுக்கப்புறம் ரெகுலராக ஒர்க் இருந்துகிட்டே இருந்தனால ஒரு காஃபி ஃபில்ட்ரு ஊற்றி வச்சுருக்கேன். அது வந்துட்டு மார்னிங் போட்டதே இருக்கான்னு பார்த்தேன், இல்லை. ஸோ அதுக்கு வந்துட்டு வெந்நீர் வச்சு ஊற்றிட்டு இந்த பக்கம் பால் வச்சுட்டு வெங்காயம் தக்காளி காய்கறிலாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதில் தேவையானதை மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். டைம் ஆகிடுச்சி. ஸோ சீக்கிரமாக லஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் 4 o'clock கடை ஓப்பன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு லஞ்சு முடிச்சு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். தக்காளி வந்து வெங்காயத்தோடு ஒரு தக்காளி கூட எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம தக்காளி சாதம் செய்யும்போது கொஞ்சம் தக்காளி ஃப்ளேவர் இருந்தால் நல்லாயிருக்கும். இது வந்துட்டு இன்றைக்கி ப்ரெஷர் குக்கர் இல்லாமல் பாத்திரத்தில் தான் செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதாவது வெஜிடபிள்ஸ் இல்லாமல், சிக்கன் இல்லாமல் ஒரு பிரியாணி, ப்ளைன் பிரியாணி. அதே இஞ்சி பூண்டு புதினா மல்லி எல்லாமே சேர்த்து சேம் மெத்தடில் தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்துட்டு தொட்டுக்கிறதுக்கு சன்னா கிரேவி. இந்த பக்கம் பால் கொதிச்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா காஃபி குடிச்சிட்டு சமைக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணேன். நாட்டு சர்க்கரையை போட்டுட்டு பாலெல்லாம் ஊற்றிட்டு ஃபில்ட்ரு எடுக்கிறப்போ ஒரு சொதப்பல், ஃபில்ட்ரு வந்துட்டு கீழே போட்டேன். ஸோ எல்லா ஃபில்ட்ரும் ஊற்றிக்கிச்சு. ஸோ திரும்பவும் வந்துட்டு வெந்நீர் வச்சு திரும்பவும் ஊற்றி அது திரும்ப வடிகிறதுக்குள்ளே மஞ்சத்தூள் வந்துட்டு காலியாகிடுச்சு. ஸோ ஒரு பேக்கெட் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதை வந்து ஃபில் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தக்காளி வெங்காயத்தை எடுத்து வச்சிட்டேன். ஸோ ஃபில்ட்ரு கொஞ்சம் ட்ராப்பாக தானே இதாகும். அதுக்குள்ளே நம்ம பாத்திரத்தை வச்சு இதை செய்ய ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டேன். இன்றைக்கி வந்துட்டு 1/2 கிலோ அளவுக்கு வீட்டில் வந்து நம்ம நார்மல் ரைஸ் வைப்போம் இல்லையா, அந்த ரைஸ் தான் எடுத்திருக்கேன். பிடிசி எப்போவுமே வீட்டில் அந்த ரைஸ் தான் யூஸ் பண்ணுவேன். 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் எண்ணெய் கலந்துக்கிறேன். நெய் ஊற்றிட்டு ஃபுல்லாக நெய்லேயே செய்ய வேண்டாம், கொஞ்சம் எண்ணெய் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய்யும் எண்ணெயும் கலந்து ஊற்றிட்டு அது சூடாகிறதுக்குள்ளே ஃபில்ட்ரு திரும்ப பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால திரும்ப பட்டை கிராம்பு, கொஞ்சம் முந்திரி பருப்பு, அப்புறம் கொஞ்சம் சோம்பு, காஞ்ச திராட்சை எல்லாமே சேர்த்துக்கிட்டேன். காஞ்ச திராட்சை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சேருங்க. அதோட ஸ்வீட்னஸ் வந்து பிரியாணிக்கு அடிஷ்னல் டேஸ்ட் கொடுக்கும். 2 பச்சை மிளகாவை அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு கீரி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம ரெசிபி மட்டும் ஃபுல் இதில் வச்சு காட்டுறேன் எப்படி எப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜும். ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம காஃபியும் ஃபில்ட்ரு ரெடி ஆகிடுச்சி. எனக்கு எப்போவுமே காஃபி வந்துட்டு கொஞ்சம் திக்காக குடித்தா தான் பிடிக்கும். உங்களுக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மார்னிங் மட்டும் ஃபில்ட்ரு காஃபி, அப்படி இல்லைன்னா இஞ்சி ஏலக்காய் போட்டு டீ போடுவேன். இன்றைக்கி ஃபில்ட்ரு வச்சுருந்தேன், ஆனால் மார்னிங்கே யூஸ் பண்ணனால இப்போ திரும்ப வெந்நீர் வச்சு கொஞ்சம் காஃபி பொடி சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம ஃபுல்லாக எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரெசிபி பார்க்கலாம். முந்திரி பருப்பு வெங்காயம்லாம் பார்க்கவே நல்லா டெம்டிங்காக இருக்குது. ஸோ வெங்காயம் வந்துட்டு நல்லாவே வதங்கிடுச்சு. நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி அந்த ஜூஸ் கூட வீணாக்க வேணாம். தக்காளி சாதத்துக்கு இந்த மாதிரி சேர்க்கும்போது டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நல்லா ஃபுல்லாக சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். அதுக்குள்ளே புதினா மல்லியை வந்துட்டு நம்ம ஆஞ்சிட்டு வந்துடும். இந்த பக்கம் இது வெங்காயம் தக்காளி வதங்கட்டும். புதினா மல்லியை வாஷ் பண்ணி எடுத்து அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி புதினா மல்லி எல்லாமே சேர்ந்து வதங்கட்டும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, சக்தி பிரியாணி மசாலா இன்றைக்கி சேர்த்துருக்கேன். இப்போது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். அடியில் வந்து ஒட்டாமல் நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ரைஸ் சேர்த்துக்கலாம். ரைஸை வாஷ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன்.
4 டம்ளர் சின்ன டம்ளர் அளவு எடுத்திருந்தேன். அதுக்கு 8 கிளாஸ் தண்ணி ஊற்றினேன். இப்போ கொஞ்சமாக புதினா மல்லியை போட்டு பிளேட்டை போட்டு மூடி வச்சுருவோம். 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணால் அரிசியும் தண்ணியும் வெந்து இந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த பக்கம் அது வேகிறதுக்குள்ளே ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து ஒரே ஒரு ஏலக்காய், ஒரே ஒரு பட்டை, 4 முந்திரி, ஒரு 4-5 பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணியிருக்கேன். தக்காளியும் ரஃப்பாக கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக ஒரு சன்னா கிரேவி அட்டகாசமாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். இந்த பக்கம் கரெக்டாக வெந்துருச்சு. ஸோ அடுப்பை சிம்மில் வச்சு 10 நிமிஷம் தம் போட்டுடலாம். நம்ம சன்னா செய்யும்போது கொஞ்சம் சன்னாவை எடுத்து வச்சுட்டு சன்னாவை அவிச்சிக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து சன்னாவை வச்சு தனியாக எடுத்து வச்சிட்டேன். இந்த பக்கம் தம்மை உடச்சி பார்த்தோம் அப்படின்னா 10 நிமிஷத்தில் சூப்பரான ப்ளைன் பிரியாணி ரெடி. இதுக்கு சன்னா மசாலா அட்டகாசமாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கும் நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம். இதை மூடி வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம். ப்ளைன் பிரியாணி முடிஞ்சிச்சு. இந்த பக்கம் வெங்காயம், தக்காளி, பட்டை, ஏலக்காய் போட்டோம் இல்லையா, அதை அரைச்சி பேஸ்ட் பண்ணி கடாயில் பட்டர் சேர்த்து கொஞ்சோண்டு சோம்பு மட்டும் சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட் கூட நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். வெங்காயம் தக்காளி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்னா மசாலா, கொஞ்சமாக மல்லித்தூள், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள், டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. இப்போ நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்படியே பார்க்கவே அந்த வெண்ணெய் பிரிஞ்சு மேலே தெரியும். அந்த டைமில் வந்துட்டு அவிச்சு வச்சுருக்கிற கொண்டக்கடலை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு கட்டியாக வேணும் அப்படின்றதுனால நான் சேர்க்கலை. இப்போ கொண்டக்கடலையை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சமாக கொண்டக்கடலை எடுத்து வச்சுருந்ததை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு அப்போது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அடுப்பை ஃபுல்லில் வைக்காமல் மீடியமில் வச்சு கொதிக்க விட்டுக்கலாம். இப்போது ஒரு பீஸ் பட்டர் எடுத்து போட்டாச்சு. அந்த ஹீட்டுக்கு அது உருக டேஸ்ட் செம்மையாக இருக்கும். கொஞ்சோண்டு மல்லித்தழை தூவியாச்சு. மதிய லஞ்ச் இவ்வளோ தான்.